ஜூ போகிறீங்களா? ஜூ போய் எல்லாம் பார்த்தோம், சுற்றி சுற்றி பார்த்தோம். பார்த்து முடிச்சு வீட்டுக்கு போகிற டைமில் பார்த்தேன் ஒரு போர்டு, பெரிய போர்டு, சூப்பர் போர்டு, ஸ்னேக்ஸ் பேலஸ். எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும். பார்க்க ஆர்கனைசரை கூப்பிட்டேன். போனோன்னே அந்த சீஃப் அந்த ஆர்கனைசர் அவர் சொன்னார், வேண்டாம் மேடம். ஏன்னு கேட்டேன். $15 மேடம், நான் கொடுக்குறேன். அதுக்கு சொல்லலை மேடம், வேறு 3 கிலோமீட்டர் மேடம். சரி, எப்படியும் 45 மினிட்ஸ் ஆகிடும் மேடம். சரி, எல்லாரும் பசிக்குது போகிறேன், எல்லோரும் கூப்பிட்டு போங்க, என்ன அப்புறமா வந்து கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்கணும். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களா மேடம்? என்ன சார் சொல்லுங்கள். மேடம், அங்கே எல்லா பாம்பும் கூண்டில் இருக்காது மேடம், வெளியில் தான் மேடம் இருக்கும். பயந்துருவீங்க மேடம். பயப்பட மாட்டேன். நீங்கள் வருவீங்கள்ல கூடன்னு? எனக்கு பிரச்சனை இல்லை மேடம், நான் வருவேன். $30 வேணா என்கிட்ட தான் வாங்கிக்கோங்க, வந்துருங்க. இல்லை மேடம், காசு இருக்கட்டும், நானே வாங்குறேன்னு. ஸோ போய் வாங்கிட்டு வந்து ஒரு டிக்கெட் என்கிட்ட. சார் உங்கள் டிக்கெட்னு என்கிட்ட இருக்குது மேடம். உள்ளே போனேங்க, ரோலிங் இதில் உள்ளே போய் அந்த டிக்கெட் அதில் அந்த இதில் போட்ட உடனே கதவு திறந்துச்சு. உள்ளே போன உடனே கதவு முடிச்சிங்க. அந்த ஆள் வரலைங்க, போயிட்டான் அந்த ஆள். நான் உள்ளே போகிறேன், வெறும் என்னுடைய அந்த ரேம்ப் மட்டும்தான் தெரியுது. பெரிய ரேம்ப், இந்த மாதிரி ரெட் கார்பெட் போட்ட ஒரு ரேம்ப். Now we welcome you, Sultana from India. பேர் சொல்கிறான், டிக்கெட் சொல்லும்போது சொல்லி வாங்கணும். Now you are entering in the venomous world. Please don't shake yourself. This world is not safe. இப்படி தாங்க ஆரம்பிக்கிறான். எனக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. டக்குன்னு இந்த ரேம்ல இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஆச்சுங்க. முன்னால பின்னால யார் இருக்கா ஒன்றும் தெரியலீங்க. முன்னால கண்ணாடியா தெரியுதுங்க. எனக்கு முன்னால அவ்வளோ வெளிச்சத்தில் யாருமே தெரியல எனக்கு. அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே மயங்கி நிற்கிறேன் நான். டக்குன்னு ஆஃப் பண்ணா பாருங்க, ரேம்ப் ஆஃப் ஆயிடுச்சு. கீழே லைட் ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் வெறும் பாம்பு. பாம்புன்னா பாம்பு, நீ இங்கே வந்து நின்று பாரு, இங்கிருந்து உன்னை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பாம்பு. ஆயிரக்கணக்கான பாம்பு, கலரான பாம்பு, தண்ணி பாம்புலேருந்து அனக்கொண்டா வரைக்கும் இப்படி கலர்ஃபுல் பாம்பு. ஆனால் அவன் திருப்பி சொல்கிறான், we warn you, don't move. Your move may disturb the snakes. The snakes may come near to you. Don't move. இப்படியே நின்றுட்டு இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு வந்து சேர்றதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து போய் எம்மா முடிஞ்சுதுரா சாமிட்டு கீழே இறங்குற. டப்புன்னு லைட்டை போட்டா மாதிரி, இந்த மாதிரி லைட்டு, பெரிய ஒரு கூண்டு. அந்த பெரிய கூண்டுல ஒரு 18 அடி ராஜநாகம் கிங் கோப்ரா அப்படி உட்காந்துருக்கு. என்ன காட்சிடாப்பா, $15 இவ்வளவு பெரிய காட்சியா? அப்படியே உட்காந்துட்டு இருக்கு சுத்தி. அதுவும் அது என்னன்னு தெரியல, அன்னைக்கு ராஜ தரிசனம் எனக்கு. அப்படி சுத்தி பார்க்குது. 2000 ஸ்க்ரோலிங், 2000 மேட்டர் ஸ்க்ரோலிங் பண்ணு. This is King Cobra. This is the king of the snakes. அடுத்தது நீங்க இதுவரைக்கும் பார்த்த, ஏன் இது கிங்னா, இதுவரைக்கும் நீ பார்த்த இல்லையா அந்த பாம்புகள், அதுதான் இதுக்கு உணவு. இது வேற எதுவும் சாப்பிடாது, பாம்பை தின்னு தான் வாழும். அது வேற எதையும் சாப்பிடாது. எலி பூனெல்லாம் சாப்பிடாது, முயல்லாம் சாப்பிடாது, பாம்பு தான் சாப்பிடும். இவ்வளோ பெருசா இருக்குங்க. இப்படி இருக்கு. என்ன வாய். நெக்ஸ்ட் குட்டி போடும், முட்டையிடாது, குட்டி போடும். குட்டிக்கு என்ன விஷமோ அந்த விஷம் தான் இதுக்கும். குட்டின்றதுனால கொஞ்சம் விஷம்லாம் இல்லை. நான் பார்த்துட்டே நிற்கிறேங்க. எப்பா சாமி, இனிமேல் பாம்பை பார்ப்ப. சரி வெளியில் போகலான்னு இப்படி வெளியில் வர கொஞ்சம் தூரத்தில் அதை விட ஹைட்டாக ஒரு கூண்டு. இது யாரா இது? கிங் கோப்ராவை ஜெயிக்கிற பாம்பு அப்படின்னு பார்த்தா இத்தனூண்டுங்க. அது பிளாக் கலரில் இருக்கு, சின்னூண்டா இருக்குது. சுப் 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 சுப்னு போட்டு கூண்டில் இருக்குது. இது கூண்டில் ஏன் இருக்குன்னா இதை எல்லாத்தையும் சாப்பிட்றோம், அதனால இது கூண்டில் இருக்கு. அதையும் கூண்டில் வச்சிருக்க ஒரு இடத்துல இல்லைங்க. அது அந்த பேர், அந்த பாம்புனுடைய பேர் போட்டிருக்கு, பிளாக் மாம்பா, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். எதுவுமே அதுக்கு ஸ்க்ரோலிங்கே கிடையாது, ஒரே ஒரு ஸ்க்ரோல் தான். இஸ் அ கிரவுட் புல்லர். அந்த 18 அடி ராஜநாகத்துக்கிட்ட கூட நிறைய பேர் இல்லை, இவங்கிட்ட நிற்கிறாங்க 25-30 பேர். எப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு நிற்கிறாங்க பார்க்குறேன் நான். இப்படி அது ஸ்க்ரோலிங் வந்துச்சு பாருங்க, மைண்ட் ப்ளோயிங் ஸ்க்ரோலிங்க. Why this is placed highest than King Cobra அப்படின்னா, உலகத்திலேயே கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. மை டியர் சில்ட்ரன்,
இந்த உலகம் கிங் கோப்ராவாவே இருக்கட்டும், ஆனா அந்த உலகத்தையே உங்களுடைய வாயில் போட்டு மென்னு முழுங்கி செரிக்கிற பிளாக் மாம்பாவாக வாருங்கள். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சிகரத்தின் உச்சத்தை தொட்டு நிற்பீர்கள். நானும் என் சிம்மாசனத்தின் உயரத்தில் நின்று கொண்டு உங்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். சிகரம் என்பது யாரோ ஒருவனுடையதல்ல, அது நம் உயரத்தின் எல்லைதான் என்பதனை உங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிகரத்தை நீங்கள் தொட்டு நிற்கின்ற அந்த வினாடியில் வல்ல இறைவன் என்னையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்.